ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். செல்விமா, எங்கடா இருக்க? தாத்தா பால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கடா. எங்க போயிட்டா இவ? வீடு பூரா தேடுறே காணாம. எங்கடா செல்லம்? செல்வி, அண்ணாச்சி அண்ணாச்சி, என் செல்வி பேத்தியை பார்த்தீங்களா? இல்லையப்பா. பூஜா, செல்வி பாப்பாவை பார்த்தியாடா? இல்ல. செல்வி பாப்பாவை பார்த்தீனா தாத்தா தேடுறாருன்னு சொல்றியாடா? பாப்பா எங்க போயிட்டாலோ? எங்க போயிட்டான்னு தெரியலையே. காலையில இருந்து தேடுறேனே. மணி மணி, என்ன சவுண்ட்? பதட்டமா வரீங்க? என்னாச்சு? மணி, என் பேத்திய காலையில இருந்து காணாமடா. வீடு பூரா தேடிட்டு, அண்ணாச்சி கடையிலையும் தேடிட்டு, அவ கூட படிக்கிற அத்தனை பேர்த்திட்டையும் பார்த்து, அவ எல்லாத்திட்டையும் கேட்டேன். என்ன பண்றதே தெரியல. படப்படன்னு வருது. மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. காலையில இருந்து தேடிட்டோமா, எங்கேயுமே பாப்பாவை காணாமா. என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பாப்பாட சொன்னீங்க? என் பேத்தியை வச்சுக்கிட்டு மகளுக்கு சாமி இருந்தப்பா. அதுக்குள்ள திரும்பி பார்த்தேன், பாப்பா காணாம போயிடுச்சுப்பா. என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? பாப்பாவோட அம்மா செத்தது பாப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். சரி விடுங்க, பதறாதீங்க. பாப்பா போய் தேடலாம். என் பொண்ணு தான் என்னை விட்டுட்டு போயிட்டா. பாப்பா எங்க போயிட்டான்னு தெரியலையே. சரி வாங்க, நம்ம போய் தேடுவோம். எங்க போயிட்டான்னு தெரியலையே. மணி 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 மணி, நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து நிறுத்து. பாப்பா எங்கம்மா போன? சொல்லுமா சொல்லுமா. உன்னைய பார்த்துட்டு இருந்தாங்க. நீயும் உங்க அம்மா மாதிரி என்னை விட்டு போயிரியோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன்டா. ஏன்டா தாத்தாட்ட சொல்லாம வந்த? அழக்கூடாது செல்லம். அத்தை போய் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மாவை கூப்பிட்டு வரேன், சரியா? அழக்கூடாது செல்லம். அது வரைக்கும் நீ தாத்தா கூட பத்திரமா இருப்ப, சரியாம்மா? ஓகேவா? ரம்யா, ரம்யா. ஏய் ராதா, எப்படி வந்த? இரு வரேன். வாடி ராதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க மிஸ்டர் மணி, உட்காருங்க. அப்புறம் ஸ்டேஷன் போயிட்டு எப்போ வந்த? இப்பதான் ஸ்டேஷன்ல டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது கேஸ் விஷயமா? சொல்லுங்க. கேஸ் விஷயம்லாம் இல்லை ரம்யா. உன்னை முழுசா நம்பி இந்த சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மேடம், ஒரு சின்ன பொண்ணு, அவ அம்மாவை பிரிஞ்சு தனியா வாழ்றா. நீ அந்த குழந்தையோட அச்சசல் அவங்க அம்மா மாதிரியே இருக்க ரம்யா. அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கூட அவளுக்கு தெரியாது. நீ தான் பெரிய மனசு வச்சு அந்த குழந்தைய தத்தெடுத்து கொஞ்ச காலத்துக்கு அவங்க அம்மாவை நடிக்கணும் ரம்யா. கொஞ்ச நாள் ஆன உடனே அவளுக்கு உண்மையை புரிய வச்சு அவன் தாத்தா கூட சேர்த்துடலாம்.
அங்க என்ன நடந்ததுன்னா, ரம்யா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு ரம்யா. இந்த குழந்தை ரொம்ப பாவம் ரம்யா. சரிடி, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே என் பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்காளே. அம்மா, அம்மாட்ட போமா. செல்வி, வா வா வா. இப்போதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. அம்மா இத்தனை நாள் எங்கம்மா போனீங்க? நீ பார்க்கவே வரல. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அம்மா இனிமேல் என்னை எங்கேயே விட்டுட்டு போகக்கூடாது. இனிமே அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போகணும். என் செல்லம். சரிவா, நம்ம வீட்டுக்கு போகலாம். பாய் பாய் தாத்தா. பாய். வாழ்ச்சுதான். இனிமேல் என்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டீங்க. மணி, ரம்யாம்மா என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கும் என் மக மாதிரியே இருக்கிற பரவாயில்ல பொண்ணுங்க சுந்தர். என் பேத்தியை ஒப்படைச்சதுக்கும் ரொம்ப நன்றிம்மா. பாப்பா, 2 பேர் சேர்ந்து நில்லுங்க. சூப்பர். ஓகே. நாளைக்கு ஆல்பம் போட்டு கொடுத்துறேம்மா. காசு வந்த உடனே காசு கொடுத்துட்டு நானே போட்டோ வாங்கிக்கிறேன்னு. சீக்கிரம் வாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பாப்பா, அம்மா கிட்ட சொன்னேன்னு நினைக்காத. நாளைக்கு உனக்கு ஃபோட்டோ எடுத்துறேன். ஓகே அங்கிள். நீ நல்லா படிக்கணும். செல்வி, இத வரைமா. டைம் எடுக்க மாட்டேன், டைம் ஆச்சு. அம்மா நில்லுங்க. ஏண்டி, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுல வாங்க போலாம். அண்ணே. என்னம்மா குழந்தைய ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டியா? ஆமாண்ணே, இவளை ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆமா, உன் புருஷன் எங்க இருக்காரு? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதானா? அவர் எப்பயும் போலதான். சொன்னல்ல, வந்துட்டேன்டா. இந்த டாஸ்மாக் டக்லஸ் யாரையும் ஏமாத்தினதா சரித்திரமே இல்லை. கடவுளே ஏமாத்தினாலும் நான் ஏமாத்த மாட்டேன். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் காட், நோ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்லி திஸ் டாஸ்மாக் டக்லஸ். ஓகே. இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன். ஃபுல்லா நீங்க தானே பில்லா. டேய், எதுவுமே அளவோடு இருங்கடா. அதுதான்டா வாழ்க்கைக்கு நல்லது. என்னத்த உங்ககிட்ட சொல்றது. நீங்க வரும்போதே ரஜினியோட பில்லாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே வர்றீங்களே. டேய், பில்லா ரஜினியோட கிரியேட்டரு நான் இல்லைடா. ஒரிஜினல் பில்லாவோட டைரக்டரு என் குரு, என் தெய்வம், அந்த ஆர் கிருஷ்ணமூர்த்திடா. அவர் தான்டா இதோட கிரியேட்டரு. அதனால தான் நம்ம தலை அஜித்தும் பில்லா ஆனாரு. செல்லக்குட்டி, வந்துட்டீங்களா? அம்மா இங்க வாங்களே ஒரு நிமிஷம். ஏண்டி, என்ன? அம்மா
பக்கத்துல வாங்களே. ஏமா என்னம்மா ஆச்சு? இந்தாங்க, என்னதுடா இது? இதை பிரிச்சு பாருங்க. ஆமா, இது வாங்க. ஏதுமா பணம்? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். ஏதுமா பணம்? நான் உண்டியில காசு எடுத்து வச்சிருந்தேன்ல, அதுல தான் வாங்கிட்டு வந்தேம்மா. சரிடி தங்கம், உனக்கு அறிவு ஜாஸ்தி தான். முருகா. ஸ்கூல் ஃபீஸ் நாளைக்கு கட்டிடலாம். என்ன என்னம்மா செல்வி, கிளம்பிட்டியா ராஜா? பார்க்க மாட்டிய. என்னம்மா பூமணி, இன்னைக்கு கோட்டா? தலை எழுத்து டெய்லி இதே தொல்லையா போச்சு. இடுப்புல கையை வச்சுட்டா. என்ன பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ, 500 ரூபா தேறிச்சு. இன்னைக்கு என் அசிஸ்டன்ஸுங்கெல்லாம் வராங்க, அது பத்தாது. இதுதான் ஓகேவா? உனக்கு அழகிறதே தாண்டா, இதுல உன் அசிஸ்டன்ட் வேறையா? இந்த பாருமா பூமணி சலம், சினிமா என் உசுறு. இவங்க எல்லாம் உசுருக்கெல்லாம் உசுறு. உனக்கு, நம்ம பாப்பா குட்டிக்கு, உங்க அப்பனுக்கு, எல்லாருக்கும் ஒரு நாள் நான் உட்கார வச்சு சோறு போ. அது வரைக்கும் நீதாம்மா என் செல்ல குட்டி. பாப்பா என்னயா? பாப்பா பாப்பா ஆசைப்பட்டு ஃபோட்டோ கேட்டுச்சு, அதான் கொண்டுட்டு வந்தேன். உனக்கே எந்த வேலை? எனக்கு ஃபோட்டோ போட்டு கொடுக்க தெரியாதா? யோ போயா. இந்தா பாப்பா. ஆ ஆ ஆ நில்லு. ஓ, என்ன ஃபோட்டோவில் நான் இல்லை, அம்மாவும் பொண்ணு தான் இருக்காங்க. கேட்குறேன், என்னடி இது? பாப்பா ஆசைப்பட்டா. பாப்பா ஆசைப்பட்டா உனக்கு அறிவு இல்லையா? ஏம்மா, இந்த ஃபோட்டோவில் கூட அப்பா இருக்கக்கூடாதா? ஃபோட்டோவில் கூட அப்பா இருக்கக்கூடாதான்னு கேட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் பரதேசி. முட்டா பையன். அழகா இருக்கடி. ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா வெற்றி அடைய முடியாதுடா. வெற்றி அடையணும்னா வெறி இருக்கணும்டா. வெறி இருந்தாதான்டா இருன்ற ஏணியை போட்டு வெற்றி அடைய முடியும். இது தெரியாதாடா உங்களுக்கு? தலைவரை சொல்டா வெங்காயம். பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஃபிகர் போகுது. என்ன இவன் என் பொண்டாட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். இந்த நாயர் அது யாருன்னு தெரியுமாடா? இவ எங்கே போகிறா? இந்த பக்கம் போனால் கான்ட்ராக்டர் மணி வீடில் ஃபாலோ மீ. மணிக்கிட்ட பணம் கொடுக்குறா? புரியுது. சாயந்தரம் டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அடியே பூ மணி எங்கே இருக்கிற? கமான், சிக்கன் சாப்பிட்றியா? பூமணி, பூமணி சாப்பிட்றியா? எங்கடி நம்ம செலவு ஸ்கூல் வந்து வந்துட்டாளா? அஜே நம்ம குட்டி பாப்பா சிரிக்கிறா. நீ இங்கே தான் இருக்கிறியா? நீ என்னடி குழந்தை அடிக்குது? ஓடி போடி. நீயும் பொண்ணும் முதல்ல மணிக்கிட்ட போய் பணம் வாங்க. பூமணி, பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஏது மாமா உனக்கு பணம்? ஷூட்டிங்காக யாராவது அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. நீ ரொம்ப புத்திசாலி. பூமணி நல்லா சாப்பிடு செல்லும். பட்டு பாப்பா, நீ நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடு. உள்ள வரலாங்களா? வாங்கண்ணா,
சாப்பிடுங்கண்ணா. ஏய் இவன் எதுக்கு நீங்கள் வந்தா? யோ கான்ட்ராக்டர் மணி நல்லா இருக்கிற குடும்பத்தை குழப்பம் பண்ணி எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை மூட்டை வந்துருக்கியா? உனக்கு என்னடா மரியாதை? போடா வெளியில. ஆமா அமைதியா இருங்க. என்னடா இந்த நேரத்துல? உள்ள வாங்க. பாப்பா நல்லா தானே இருக்கு, இதான் வாங்கிட்டு போனானே. பாப்பா நல்லா தானே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பாப்பாவுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, நல்லாதான் இருக்கா. அவன் என்கிட்ட வந்து நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போனானே. இல்லை சார், இல்லை சார், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது சார். பணத்தை கொடுங்க சார். நான் போகணும் சார், ஆஸ்பத்திரிக்கு போகணும் சார். என் பாப்பாவை தூக்கிட்டு போகணும் சார், ப்ளீஸ் சார். நீங்க எல்லாம் மனுஷனாயா? ஏய் பூமணி, அடுத்த ஆம்பளைங்களுக்கு முன்னாடி ஏய் அவன் முன்னாடி என்னடி என்ன அசிங்கப்பட்டுட்டு இருக்க? அவன் முன்னாடி என்னடி என்ன நான் அசிங்கப்படுத்துற கொடுத்த நீ? பணத்தை அதை நீ அவர்கிட்ட திரும்ப வாங்கிட்டு வந்து அதே பணத்துல எனக்கு பிரியாணியும் வாங்கி கொடுத்து அவர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியான்னு கேக்குறேன். நீ எல்லாம் மனுஷனா? நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. சீ. திரும்ப நீயும் பிரியாணி. என்னடி என் மூஞ்சில் அடிக்கிறியா நீ? ஆ என்னடி நான் வாங்கி கொடுத்த பிரியாணியே ஏன் மூஞ்சில் அடிக்கிறியா நீ? ஏய் உட்காரியா ஃபர்ஸ்ட். என்னடி என்ன உக்காரு? ஏய் விடியா? எழுந்துரு, விடியா என்ன? எழுந்துரு, எழுந்துரு, விடுன்றல. வாடி. ஏய் வாடி. விடியா? ஏய் என்னடி அடிச்சு விடு. சத்தம் போடுற? என்னடி சத்தம் போடுற? கையடி. ஏய் விடியா ஃபர்ஸ்ட். தபார். ஏய் என்ன தபார்? அவனுக்கு அசிங்கப்படுத்துற நீ என்ன அசிங்கப்படுத்துற நீ? அவனை அசிங்கப்படுத்துற என்ன அசிங்கப்படுத்துற நீ? தபார் என்ன அசிங்கப்படுத்துறியா நீ? என்னடி பண்ற? உன்னை விட மாட்டாண்டி. என் நாமப்பா எல்லாம் பார்க்குற மக்களே அழுடி. நீ இப்படி ஒரு அம்மா வந்ததுக்கு நீ அழுடி, நல்ல அழுடி. ஏய் என்ன என்னடி நினச்ச? விட்றா. ஓய். விட்றா. என்னடி நினச்ச? பூமணி என்னடி கீழே விழுவது நீ? என்னடி கீழே விழுந்துட்டாய்வா? ஏ பூமணி, ஏய் எதுக்கடி கீழே படுத்துனுக்குற? ஆ ஐயோ வாட்டர் நினச்சி ரத்தம் மாறிக்கிறீங்க. ஏ பூமணி எழுந்துரு. பூமணி என்னடி ஆச்சு தெரியலையா? அப்படின்னு மயங்கிருக்குறா. ஏன் மறுபடியும் கான்ட்ராக்டர் பண்ணி இங்கே வந்தாவே குழப்பமாச்சு. ஐயோ பூமணி, பூமணி உயிர் இல்லாத மாதிரி இருக்கு. சரி எல்லாரும் தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம்.